Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியால ரொம்பவே பாப்புலரான தஹி தட்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிரியாணி, புலாவ், பராத்தா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த சிம்பிள் அண்ட் அருமையான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. தயிரை நான் இந்த மாதிரி மண் பானையில் செட் பண்ணி வச்சுருக்கேன். மட்பாட்டில் செட் பண்ணுறதுனால எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சி கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் பானையில் இருந்த தயிரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் மினிட் நல்லா அதை விஸ்க் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை ஹீட் பண்ணோன்னா நீத்திடும், அதனால் ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். தயிர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதே சமயத்தில் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆனதும் அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடலாம். அடுத்து நம்ம 2 டீஸ்பூன் அளவு சாப் பண்ண கார்லிக்கை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த ரெசிபிக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இதை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு நிமிஷம் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் காரம் அதிகம் இருக்காது, ஆனால் டிஷ்ஷுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதும் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரில் தட்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்த பூண்டு சீரகத்தோட டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் எல்லாத்தையும் தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தஹி தட்கா எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான தஹி தட்கா ரெடி. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். காய்கறி எதுவும் இல்லைன்னா சைட் டிஷ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் 1 கப் தயிர் இருந்தால் போதும், உடனே நீங்கள் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, நான், மசாலா, பூரி, பராத்தா இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலான ஆனியன் ராய்த்தா, பூந்தி ராய்த்தாக்கு பதிலாக இந்த சைட் டிஷ் பிரியாணி, புலாவுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்தி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.